Hello friends, welcome to 5 Minutes Tech YouTube channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா Fusion Blocks level 13 எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு பார்க்கலாம். How to complete level 13 in Fusion Block. First இதாங்க இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். 13,000 காயின்ஸ் நீங்கள் எடுக்கணும். 13,000 காயின்ஸ் எடுத்தால் மட்டும்தான் இதில் இந்த லெவலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, வாங்க கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வைக்கவுமே ஒரு ஆட் வந்துருச்சுங்க. ரைட், ஓகே, விட்டுருங்க. இந்த ஃபியூஷன் பிளாக்ல ஆட்ஸ் நிறைய வரும். நீங்கள் ஆட் பிளாக்கர் போட்டால் கூட ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் ஆட்ஸ் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆட்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா பாருங்கள். ஓகே, எடுத்து வச்ச உடனே ஆடா. ஓகே, இருக்கட்டும். இப்போ ஒன்று வச்சாச்சு. இப்போ கீழே இங்கே ஒன்று வச்சுட்டோம். ஓகே, இப்படியே நீங்கள் வச்சுட்டு போகலாங்க. உங்களுக்கு தேவையான இடத்துல வைங்க. இந்த ரொட்டேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா ஆட்ஸ் பார்க்கணும் நீங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் கடைசியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு அதை பண்ணாதீங்க. ஓகே, இந்த ஒன்று வந்ததுன்னா அப்படி இடையில போய் போட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எங்கே போடுறது? இங்கே போடலாமா? ரைட்டு. இது எங்கே போடுறது? இங்கே போட்டுருமா? இது எங்கே போடுறது? இங்கே போட்டுடலாம். இது எங்கே போடுறது? இங்கே போட்டுடலாம். இது எங்கே போடுறது? இங்கே போட்டுடலாம். இப்போ இந்த ஸ்கோர் X3 இருக்குது பார்த்தீங்களா? அப்போ வந்து நீங்கள் ஸ்கோர் எடுக்க போகிறீங்க, ஒரு 3 பிளாக்கு கண்டிப்பாக எடுக்க போகிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஸ்கோர் X3 ஒரு ஆட் பார்த்துட்டு போட்டிங்கன்னா வேகமாக உங்களுக்கு ஸ்கோர் மூவ் ஆகிடும். அப்போ லெவலை நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இந்த இடத்துல வச்சாச்சு. இப்போ இது இந்த இடத்துல வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரொட்டேட் பண்ணால் இங்கே ஒரு 3 நமக்கு வந்து கிடச்சிரும். இந்த எல் ஷேப்பை வந்து ரொட்டேட் பண்ணணும். இந்த இடத்துல வச்சிடலாம். அதாவது இந்த இடத்துல வச்சிடலாங்க. எல் ஷேப்பை ரொட்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வச்சிடலாம். ஓகே, ஸோ ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆட் பார்க்கணும். அதே மாதிரி ஸ்கோர் வேணுங்கிறதுக்காக 3 பிளாக்கும் மறைகிறதுனால ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கோருக்கு பார்த்துருவோம். 39 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, வெயிட் பண்ணுவோம். என்ன பண்ணுறது? பாப்பா சிரிக்கா. நான் வந்து என்னோட ஹோம்ஒர்க்கை வந்து விட்டுட்டு இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னடா படிச்சு எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு வந்து லெவல் உங்களுக்கு படிச்சு இது நான் வந்து படிச்சு பார்க்காம வர எழுதணும். அதனால கத்தி பிடிச்சதை எனக்கு மைண்ட்ல ஏறும். வீடியோ எடுக்கிறதுல கேட்குமா? அதனால நான் அதை படிக்காம ஸ்கிப் பண்ணி இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து சரி, ரைட்டு, போட்டுங்க. அடுத்து வந்துருச்சு. இப்போ ஸ்கோர் 3க்கு பண்ணிட்டோம், X3க்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்க, ரொட்டேட்டுக்கு பண்ணுங்க. ரொட்டேட்டுக்கு ஒரு ஆடை பாருங்க. சொல்லுங்க ஏதாவது. நான் வந்து இப்போ வந்து இந்த வீடியோ மட்டும் எடுக்காம இருந்தேன், படிச்சுட்டு பார்க்காம எழுதிக்கிட்டு இருப்பேன் நான். அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ற வேண்டியெல்லாம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்பத்துறங்கிறது அப்புறங்கிறதுக்கு அவங்க அக்கா வந்து சின்ன பிள்ளையில யூகேஜி முடிச்சுட்டு வரும்போது அப்புறம்னு கேட்கறதுக்கு அப்பத்துறோம் கேப்பா. அதுதான் இப்போ நீங்களும் அந்த பாஷையை புரிஞ்சுக்கோங்க. எங்க அக்கா வந்து சின்ன பிள்ளையில விளையாட்டுக்கு சும்மா விளையாட்டுக்கு அப்படின்னு அல்லாட்டுக்குன்னு சொல்லுவாங்க. இருபது நேரம் இந்த ஆடு இருக்கு. ஆனா இந்த பிள்ளை என்ன சொல்லும் தெரியுமா? கண்ணு குத்துது. ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அது என்னது என்னமோ ஆரம்பிக்கும். அது ஞாபகம் வரும்போது வீடியோ எடுக்கும் போது நான் சொல்றேன். ஓகே, ரிவார்டு வரப்போகுது. ஓகே, வந்துருச்சுங்க. பேக்ல போய்க்கோங்க. பேக்ல போய்க்கோங்க. சேனல்ல வந்து சரி, கொஞ்சம் நம்ம பாட்டுங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ரொட்டேட் பண்றோம். ஓகே, இது ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கோருக்கும் கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்துட்டு இங்கே தூக்கி வந்து வச்சிருங்க. வாவ், பார்த்தீங்களா? அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அவங்க விளம்பரத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. மிங்கி மிக்கி சேனல்ல வந்து ஓல்டுல போய் பாருங்க. அதுல
வந்து இருக்கும். நான் வந்து சின்ன பிள்ளைல கண்ணு குத்துதிக்குன்னு சொல்லி ஒரு ரைம் சொல்லுவாங்க அப்பா. ரைட்டு அதுல வந்து இருக்கும். பாட்டுங்க. அடுத்து இதில் என்ன பண்ணலாம்? நம்ம இதை தூக்கி இங்கே போடலாம், முன்ன மறைஞ்சிடும். இதை தூக்கி இங்கே போடலாமா? போடலாம். ரைட்டு. இதை தூக்கி இங்கே போடலாம், இங்கே போடலாம். இதை தூக்கி இங்கே போடுங்க, இதை தூக்கி இங்கே போடுங்க. இதை தூக்கி இங்கிட்டு போடுங்க, இதை தூக்கி இங்கிட்டு போட்டு இப்படி போடுங்க. இங்க போடுங்க, இங்க அங்க போட்டுருவோம். போடு. இந்த ஒண்ணை தூக்கி இங்க போடு, இந்த நடுவுல இங்க போடவா? எப்படி சூப்பராக வருது பாருங்க. இப்போ இதை தூக்கி நம்ம எங்கே போடலாம்? இங்கே போட்டலாமா? போட்டலாம். ஓகே. இதை தூக்கி அங்கே போடலாம். இப்போ இதை தூக்கி இங்கே போட ஒரு ரொட்டேஷன் எடுத்துடலாமா? ரொட்டேஷன் எடுத்துருமா? எப்பயாச்சும் ரெண்டு வரும்போது இங்கிட்டு போட்டுருக்கேன். அந்த ரொட்டேஷனுக்கு பாத்தீங்கன்னா 60 செகண்டுங்க. எங்க அப்பா வந்து என்னமோ என்னது அகைன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. லாஸ்டா வந்து சொல்லும் போது கண்ணு கொத்துதுன்னு சொல்லுவேன் நானு. ஆமா, யாரெல்லாம் மிங்கி மிக்கி சேனலும் இந்த சேனலும் பாப்பீங்களோ லைக் பண்ணிடுங்க மறக்காம. எங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். ஜங்குதுக்கா டான்ஸை பாருங்க, இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. உங்களுக்கு கேமரால காட்ட முடியாது, இது கேமுங்கிறனால அடுத்த ஒரு வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். அவ இப்படி டான்ஸ் ஆடுறாங்க. எம்மையான்னு இருப்பாங்க இப்ப பார்த்தாலும். அப்படி வந்து எல்லாமே ஃபுல்லா பொய். அந்த விளம்பரம் வர்றது எல்லாம் பொய். நீங்க அதுக்குன்னு சொல்லி அந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்லி ஒரு காசை சரி, விளம்பரம் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ரொட்டேஷன் வந்து இந்த இது கொடுக்கலாம், இது கொடுக்கலாமா? இதுக்கு கொடுத்து நீங்க இதை இங்க கொண்டு போய் விடுங்க. லாஸ்டா வந்து எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஓகேங்களா? என்னங்க அவுட் ஆஃப் மூட் சொல்லிச்சு பாருங்க. நீங்க எவ்வளவுதான் இன்டெலிஜென்ட்டா போனாலும் நீங்க வந்து லாஸ்டா வின் பண்ணும்போது நீங்க வந்து கிளாப் தட்டணும். ஓகே? லெவல் முடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆமா. சரி ரைட். இருந்தாலும் ரொம்ப பெரிய லெவல்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது அந்த அளவுக்கு கேம் டெவலப்பர்ஸ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வந்து இந்த அளவுக்கு கஷ்டமா கொடுக்கும். காசு என்ன, கேம் ஓனருக்கு தான் நிறைய போகும். இந்த நம்ம ஆட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல, அவங்களுக்கு தான் போகும். நம்மளுக்கு அப்ப எவ்வளவு காசு வரும்? நமக்கு வீடியோ போட்டு வீடியோ வியூ போனாதான் வச்சு போச்சு. அதனால எல்லாரும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, பாப்பா சொல்லிட்டா கேட்டுக்கோங்க. அப்பா பின்னாடி கையை வச்சுக்கிட்டு. சரி ரைட்டு. அடுத்து இது வந்துருச்சு, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்களே கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டாங்க ஆட்ஸ் பார்க்கவும். மறுபடியும் ஆடா ஆட் வரும்போது கிளாப் தட்டிடுங்க. நெக்ஸ்ட் கிளியர் பண்ணும்போது கிளாப் தட்டிடுங்க. நெக்ஸ்ட் லாஸ்டா முடிக்கும்போது கிளாப் தட்டிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த அவுட் ஆகும்போது ஒன் ஃபிங்கர் கிளாப் பண்ணிடுங்க. ஓகேங்களா எல்லாரும்? ஏ 10,000 யாருக்கு? அது ஆட்ஸ்ல வர்றதப்பா. என்ன பைக்கே பைக் இருக்க ப்ளே ஸ்டோருக்கு அது அப்படி போகுதுப்பா. போனாதான் வெளிய போக முடியும். போட்ரு வளைஞ்சாலும் வந்து எல்லாரும் கிளாப் தட்டிங்க. சொல்ல மாட்டேங்க தெரியாம.
இப்போ வந்து என் சவுண்ட் கேக்குதா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பிள்ளைக்கு அடி கொடுத்தா அந்த சவுண்ட் வரதான் பாருங்க. அப்பா அடி கொடுத்த சவுண்ட் வரலாம். எம்மாடி அடி கொடுத்துட்டாங்க உண்மையிலே. அப்பா என்ன இன்னும் மைக் இருக்குமே. ஒரு மைக் ஒரு இடத்துல இருக்கு. நானும் பேசுறேன். இந்த மைக்ல பேசலாம். ஒரு மைக் போதும். அதுல பேசலாம். அப்படிங்கிறவங்க பேசினாலே போதும். நீ பேசுமா நான் இங்க வைக்க நான் பேசுறேன். கேக்கும் பாப்பா. ஐயோ எதுக்கு ஸ்லோவா ஆகுது? இங்க ஸ்லோவா வருது, அங்க இங்க ஸ்பீடா தான் வருது. அம்மா எப்பா எங்க பாப்பி போடுற? நான் எங்க போட சொன்னேன், நீ எங்க போட்டிருக்க? இப்படிதான் எங்க பாப்பா உளறிட்டு இருப்பாங்க. எங்க அப்பா செல்லத்துல வாழைட்டு இருப்பாங்க. எங்க அம்மா வந்து சாப்பிட வான்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து வரவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் 10 தாட்டி கூப்பிட்டோட வருவாங்க. எங்க அப்பா வந்து ஏய் இருப்பா சும்மா பிடிச்சுக்கிட்ட அப்படிதான் வந்து எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவாங்க. அப்ப 5 minutes டெக்ல அப்படி 5 minutes டெக்ல நீ வந்து தமிழ்லயும் போடுவே இங்கிலீஷ்லயும் போடுவியா? நீங்க வந்து எங்க சேனல் எல்லாத்துலயும் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து கோல்டு மெடல் வரும். ஏற்கனவே சில்வர் ப்ளே பட்டன் வந்துச்சே, ஆனா அப்பா வந்து வாங்கல. அது வரவே இல்லைங்க. நம்ம தான் அப்ளை பண்ணாம மறுபடியும் எதுக்கு பிடிச்சிக்கிட்டு அதை வாங்கிக்கிட்டு அப்படின்ட்டு அப்புறம் வந்து குப்பையில தான் கிடக்கும். ஏர்லைன் வீட்லனா இருக்கு, அவங்க ஒரு ஃப்ரேம் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அதுவும் சில்வர் ப்ளே பட்டன் 2, அதுக்கப்புறம் கோல்டு ப்ளே பட்டன் 1. இது மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டே போக வேண்டியதாங்க. இன்னும் எவ்வளோ சேர்க்க வேண்டியிருக்கு? இன்னும் ஒரு 3000 தான் சேர்க்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் பார்த்து கவனமாக சேர்த்திங்கன்னா சேர்த்துடலாம். ஆமா ரொம்ப வந்து 3000 தான் சேர்க்க போறது இருக்கு. டக்கு 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 ஸ்பீடா பண்ணீங்கன்னா நம்ம வந்து தோக்க தான் செய்வோம். தோல்வி. நம்மளை அவுட் ஆகிற மாதிரியே கொண்டு வருவாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட் வந்து நல்லா யோசிச்சு குழப்பி அப்படியே யோசிச்சு மைண்ட் வந்து நல்லா யூஸ் பண்ணணும். இது மாதிரி கேம் விளையாடும்போது இதெல்லாம் ரிலாக்ஸிங் கேம் தான், நல்லா இருக்கும். எனக்கு வந்து பிடிச்ச கேம்லேயே இந்த கேம் தான் ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட். அப்போ உனக்கு என்ன கேம் பிடிக்குதா? எனக்கு செகண்ட் லூடோ, அந்த செகண்ட் ஸ்னேக் அண்ட் லேடர். ஆனால் எனக்கு வந்து ஸ்னேக் அண்ட் லேடர் வந்து கொஞ்சம் விளையாட தெரியும். பாருங்க, நம்ம அவுட் ஆக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஆமா கொஞ்சம் யோசிச்சு விளையாடு. ஓகே பாப்பா அம்மா ரூம்ல வந்து பாப்பா அவுட் ஆஃப் மூவ் கொடுத்தாங்க பாருங்க, அப்படின்னு சொல்லி கேம் ஓவர்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியல. எங்க அம்மா ரூம்ல ஓகே, இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. எங்க அம்மா ரூம்ல வந்து எங்க பாப்பா வந்து கொக்கு மேலன் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அதுவே ஒரு பெரிய விஷயம். நீ இன்னும் ஆட்ஸ் நிறைய பார்த்து அந்த பாம்பு இந்த இதெல்லாம் வந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாம்பு, கிளியர் ரோஸ், கிளியர் காலம்ஸ் இதா இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். என் பாப்பாவோட பேசிட்டு இது கரெக்டா முடிக்கல, இருந்தாலும் ஓரளவு சக்சஸ். ஓகே, அடுத்த வீடியோல உங்களை பார்க்கலாம்.